கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாய் ஒரு காரியத்தை உங்களுக்கு ரொம்ப அன்போடு பணிவோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கேட்கிற விதத்தை குறித்து கவனமாய் இருப்போம். எப்படி தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம் என்பதை குறித்து நாம் கவனமாய் இருக்க வேண்டும் என்று எனக்குள்ளே ஆவியானவர் என்னை உணர்த்தின நேரங்கள் திரும்ப 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 அதிகம். காரணம், அவருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமான வார்த்தைகள். இட் இஸ் நாட் ஆர்டினரி வேர்ட்ஸ். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவ செய்தி கொடுக்கும்படி என்னை அழைத்திருந்தார்கள். ஆராதனை எல்லாம் முடிந்தது, தெய்வ செய்தி நேரம் வந்தது. செய்தி கொடுத்து முடித்தேன். ஒரு சிலர் என்னிடம் ஜெபிக்கும்படி வந்திருந்தார்கள். அதில் கடைசியாய் ஒரு கணவனும் மனைவியும் காத்திருந்தார்கள் என்னை பார்ப்பதற்கு. அவர்கள் தோற்றமே சொன்னது அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆகவே அந்த சகோதரனிடம் கேட்டேன், என்ன உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டேன். அவர் எடுத்ததுமே என்கிட்ட சொன்னது ஒன்று, எனக்கு இந்த கிறிஸ்தவ கூட்டம் அல்லேலியா கூட்டம் பிடிக்காதுன்னாரு. நான் யோசித்தேன், இதை சொல்றதுக்கு இவ்வளோ நேரம் காத்திருந்தேன். இந்த இப்படிப்பட்ட ஜெபங்கள், இப்படிப்பட்ட அல்லேலியா ஸ்தோத்திரங்கள்லாம் எனக்கு பிடிக்காது. ஆனால் என் மனைவிக்கு ரொம்ப பிரியம். அதனால் எப்பொழுது கூட்டம் ஆரம்பிக்கிறது என்று அறிவேன். என் மனைவியை கொண்டு வந்து உட்கார வைப்பேன், நான் போய்விடுவேன். எப்பொழுது முடியும் என்று தெரியும், அப்பொழுது வந்து என்னுடைய மனைவியை கூட்டி கொண்டு போவேன். இன்றைக்கும் அப்படித்தான் வந்தேன். என் மனைவி உட்கார வைத்தேன். போக வேண்டும் என்று நினைத்த நேரம் என்னையும் மீறின ஒரு சக்தி என்னை உட்கார வைத்தது. என்னால் போக முடியவில்லை. நான் உட்கார்ந்திருந்த பொழுது என் கழுத்தில் ஒரு கட்டி, அது சிறியதாய் ஆரம்பித்தது. நாளாக நாளாக அது வளர ஆரம்பித்தது, வலி கொடுக்க ஆரம்பித்தது. மருத்துவர்களை அணுகினேன். 25,000 ரூபாய் கொண்டு வா, அறுவை சிகிச்சை செய்து அதை அகற்றி விடுகிறோம் என்று சொன்னார்கள். நான் ஒரு கூலி தொழிலாளி. 25,000 ரூபாய்க்கு நான் எங்கு போவேன்? என்னை நம்பி யார் காசு கொடுப்பா? ஆகவே தெய்வங்களை கூப்பிட்டேன். ஏதோ ஒரு விதத்திலே எதையாவது ஒரு தெய்வம் எனக்கு சுகம் தராதா என்று நம்பினேன். நாளாக நாளாக அந்த கட்டி வளர்ந்ததே தவிர சுகமாக வழியில்லை. மிகுந்த பயத்தோடும் பாரத்தோடும் தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இன்றைக்கு நீங்கள் பேச ஆரம்பித்ததுமே இந்த வார்த்தையை சொன்னீர்கள், அவர் தமது வசனத்தை அனுப்பி உங்களை சுகமாக்குவார். எப்பொழுதும் என் கை இந்த கட்டியை தடவிக்கொண்டே இருக்கும். இன்றைக்கும் அப்படித்தான் உட்கார்ந்திருந்தேன். ஏன் என்னால் எழுந்து போக மனமில்லை என்று எனக்கு புரியவில்லை. வழக்கம் போல என் கை கட்டியை தடவி கொண்டிருந்தது. ஒரு 5 நிமிடம் இருக்கும். தடவினேன், கட்டியை காணவில்லை. ஐயா, நீங்கள் சொன்ன தேவனுடைய வார்த்தை என்னை சுகமாக்கிற்று. தேவனுடைய வசனம் எனக்குள்ளே இறங்கி வந்ததே. நீங்கள் சொன்ன தேவனுடைய வார்த்தை, அவர் தமது வசனத்தை அனுப்பி உங்களை சுகமாக்குவார். நீங்கள் எனக்கு என் கட்டியை குறித்து நீங்கள் என்னிடம் எனக்கு பிரார்த்தனை செய்ய நான் உங்களை கேட்கவில்லை. அந்த கட்டி இருப்பதே உங்களுக்கு தெரியாது. நான் உங்களிடம் வரவும் இல்லை, நீங்கள் கை வைக்கவும் இல்லை. ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தையின் வல்லமை, இயேசுவானவருடைய வார்த்தை, இயேசு இதை சொன்னார் என்று சொன்ன அந்த வார்த்தை என்னை சுகமாக்கிட்டு அதை சொல்லி போகத்தான் நின்று கொண்டிருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என் உள்ளம் அசைந்தது. எனக்கு தேவன் அன்றைக்கு இன்னொரு சாட்சியோடு கூட எனக்கு அந்த சத்தியத்தை கற்றுக் கொடுத்தார். Whenever you come before God, be very attentive
தேவன் என்ன பேசுகிறார், எனக்கு என்ன பேசுகிறார், எனக்குள்ளே எது வந்து நிற்க வேண்டும், எனக்காக தேவன் என்ன சொல்லி இருக்கிறார் என்றதை மிகுந்த கவனத்தோடு கேட்போம். வந்தது போல ஒருவரையும் தேவன் அனுப்புவதில்லை. வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் போதே அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி வருகிறது. வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே வல்லமை உங்களுக்குள்ளே இறங்கி வருகிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே அந்தகார கிரியைகள் உங்களை விட்டு வெளியேறுகிறது. தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே செழிப்பு உங்களுக்குள்ளே வருகிறது, ஜீவன் வருகிறது, விடுதலை வருகிறது, அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறது. கடைசி ஜெபத்துக்காக காத்திருக்க வேண்டியதில்லை. வசனம் வருகிற போதே தேவன் அற்புதங்களை செய்கிறவர். நான் மிகுந்த தாழ்மையோடு பயத்தோடு தான் இங்கு நிற்கிறேன். தேவ பிரசன்னத்தில் இருக்கிறோம் என்ற உணர்வு என்னை அதிகமாய் அழுத்துகிறது. இந்த காலையில் அவர் நம்மோடு கூட பேசட்டும். இருக்கிற இடத்துல கண்களை மூடி என் இருதயத்தோட பேசுங்கப்பான்னு சொல்லுவோம். என் இருதயத்தோட பேசுங்க. எனக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும். என் இருதயத்தோட பேசுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், வண்டர்ஃபுல் ஜீசஸ், க்ளோரியஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஒருவராய் செய்கிறவரே நன்றி, நன்றி அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். நன்றி, நீர் எங்கள் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறீர். தேங்க்யூ ஃபாதர், வண்டர்ஃபுல் ஃபாதர். உங்கள் பிரசன்னத்தை உணராமல் யாருமே போக முடியாது. ஒவ்வொருவர் அருகிலையும் நீர் உலாவி கொண்டிருக்கிறவர். எஸ், நன்றி. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமை. ஆமென். நன்றி அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். நன்றி. இந்த காலையில எங்களை தட்டி எழுப்பி உயிர்ப்பிக்கிற தேவ ஆவியானவர், எங்களை உணர்த்துகிற தேவ ஆவியானவர். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒருவர் சிந்தை கூட இங்கே அங்கேயும் சதறக்கூடாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ அக்கினி, பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தின் அக்கினி ஒவ்வொரு சிந்தையும் ஆண்டு கொள்ளட்டும். ஆமென். நன்றி. விலக வேண்டியதெல்லாம் விலகட்டும், எல்லாம் விலகட்டும். மனதின் பாரங்கள், வருத்தங்கள், சோர்வுகள், சோகங்கள், கவலைகள் எதெல்லாம் வசனத்துக்கு இடையூறா இருக்க எல்லாம் வெளியேறட்டும். ஒரு அவிசுவாசம் இந்த எல்லைகளுக்குள்ளே இருக்க அதிகாரம் இல்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ மகிமை. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. தகப்பனே, நீங்க பேசணும்னு ஜெபிச்சு வந்திருக்கிறது யார் என்று உமக்கு தெரியும். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு காலையில் ஆராதனை நீங்க பேசணும்னு சொல்லி ஜெபிச்சுட்டு வந்த ஒவ்வொரு உள்ளத்தையும் அறிந்திருக்கு. உமக்கு நன்றி. ஆமென். தேங்க்யூ லார்ட். தேவ கிருபை, தேவ கிருபை ஒவ்வொருவரையும் அலங்கரிக்கும்படி உம்முடைய வார்த்தையை கொண்டு வெளிப்படுகிற தேவன் நீ. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். மனதின் கேள்விகளுக்கு பதில் நீர்தான், உம்முடைய வார்த்தை தான் பதில். எத்தனை உள்ளங்கள் உடைந்து போயிருக்கிறதோ அத்தனை உள்ளங்களையும் உம்முடைய வசனத்தினால் கட்டுகிற தேவன் நீர். நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தையில் தான் ஆரோக்கியம் இருக்கிறது. ஆவியில் ஆரோக்கியம், சரீரத்தில் ஆரோக்கியம், சிந்தையில் ஆரோக்கியம், வார்த்தையில் ஆரோக்கியம், செயல்களில் ஆரோக்கியம், உறவுகளில் ஆரோக்கியம், குடும்ப உறவுகளில் ஆரோக்கியம் உம்முடைய பிரசன்னத்தில் வார்த்தையில் தான் இருக்கிறதப்பா. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆன்மீக கண்கள் திறக்கட்டும். எத்தனை பேருடைய கண்கள் திறக்கணுமோ திறங்கப்பா. இன்றைக்கு தேவனுடைய கண், தேவனுடைய செயலை பார்க்கும்படிக்கு, உம்மை தரிசிக்கும்படிக்கு. ஓ க்ளோரி பீ டு காட். நன்றி. ஆன்மீக கண்கள் திறக்கட்டும், ஆன்மீக கண்கள் திறக்கட்டும், ஆன்மீக காதுகள் திறக்கட்டும். உம்மை பார்க்கத்தானே நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு தரிசனமாகிற தேவன். நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட். நன்றி, 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 நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாத வார்த்தைகள், அக்கினிமயமான வார்த்தைகள், உந்தி தள்ளுகிற வார்த்தைகள், எங்களை உருமாற்றுகிற வார்த்தைகள். நன்றி அப்பா. we never be the same again. நாங்கள் இருந்தது போல இருக்க கூடாதென்று நீர் எங்களோடு பேசுகிற தேவன்.
எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பி பேசுகிற தேவன். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம். உம்மை போல எங்களை மாற்றுங்கப்பா. உமக்காகவே நாங்கள் வாழட்டும். உமக்காக நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். மகிமை கனம் துதிகளை ஏறெடுக்கிறோம். தகப்பனே, சத்தம் என்னுடையதா இருக்கலாம், சத்தியம் உம்முடையதா இருக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு மகிமை, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு மகிமை. வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. ஆவியானவர் எங்கேயும் அங்கு விடுதலை உண்டு. நீர் விடுதலையின் ஆவியானவர், விடுதலையின் ஆவியானவர், உற்சாகமுள்ள ஆவியை தருகிற ஆவியானவர். ஓ, விழித்துக் கொள்ள செய்கிறவர், விழித்துக் கொள்ள செய்கிறவர். விழித்துக் கொள்ளட்டும், விழித்துக் கொள்ளட்டும். ஓ ஜீசஸ் நேம். விழித்துக் கொள்ள செய்வீர். விழிக்க விழிப்பை தருகிறவர். ஆமா நாகா தாகா தோரா பாலா ஷகதா ஆகா தாகா தோரா மனா மசகதா ஓகாரா லாகதானா மசேகதரே. ஜீசஸ் ஜீசஸ். ஒருவரும் தனிமையாய் இல்லை. நீ தனிமையாய் இல்லை மகளே, நீ தனிமையாய் இல்லை மகனே. இயேசுவின் பிரசன்னம். ஹல்லேலூயா. இந்த காலையில் உங்களை நிரப்பும்படி தேவன் இரக்கம் பாராட்டுகிறார், இரக்கம் பாராட்டுகிறார். உங்களை நிரப்புகிறவர், நிரப்புகிறவர், தம்முடைய அன்பினால் நிரப்புகிறவர். பாபா பாபா ரீபா பாபா ரீபாலா தீனா மாதர் ரபி கபரல துரமா சந்தா. ஹல்லேலூயா. ஜீசஸ் நேம். ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளே இப்பொழுது உம்முடைய வல்லமை பாய்ந்து போகட்டும். பாய்ந்து போகிறது, இறங்குகிறது, இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளேயும் ஓ ஹோலி 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 காட். நீர் பரிசுத்தர். நீர் ராபானா நசகதா நமஷியாத்தா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஆமென். மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. ஹல்லேலூயா. இப்பொழுதே ரைட் நவ ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம், இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். எல்லா கட்டுகள் உடைகிறது. ததரபலா கதா ஜெய்சே கேதே மேஷா கதா. ஹல்லேலூயா. தடையா இருக்கிற எல்லாம் நீங்குகிறது, 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 நீங்குகிறது. இயேசு எனக்கு சொல்லுகிறதை சொல்லுகிறேன், அது விலகுகிறது, உங்களை விட்டு விலகி ஓடுகிறது. நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் கிருபை செய்கிறார், கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆமென். நீ வெறுமையா இருப்பதில்லை, உன் பாத்திரம் நிரம்பி வழியும்படி தேவன் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். உங்க பாத்திரம் நிரம்புகிறது, நிரம்புகிறது. விட்டு கொடுங்க. நிரப்பட்டும். ஆவியானவர் நிரப்பட்டும், 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 நிரப்பட்டும். இப்பொழுது நிரப்பட்டும். இப்பொழுது ஒரு புதிய அபிஷேகம் இறங்கட்டும் அப்பான்னு சொல்லுங்க. இப்போ ஓபன் அப், ஓபன் அப் ஃபார் தி ஹோலி ஸ்பிரிட். ஓபன் அப் yourself. Thank you Jesus. Hallelujah. Thank you. நன்றி. நீங்க அவரை நம்புகிறதை தேவன் அறிந்திருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன்னை கைவிட போவதில்லை, உன்னை தலையை உயர்த்தாமல் இருக்க போவதில்லை. நன்றி ஏசப்பா. நன்றி 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 நன்றி. சஞ்சலம் ஓடுகிறது, சஞ்சலமும் ஓடுகிறது, தவிப்பு ஓடுகிறது. இப்பொழுது ஓடுகிறது, இப்பொழுது விலகி போகிறது. உன் தவிப்பு முடிகிறது, உன் வேதனை முடிகிறது. இந்த காலை வேளையில அவர் உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். He is real. Jesus is alive. இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறோம். செத்த தேவன் அல்லவர், உயிர் தெழுந்த தேவன், மாறாதவர், என்னென்றைக்கும் மாறாதவர் இங்கு இருக்கிறார். மகிமையானவர் இங்கு இருக்கிறார். சர்வ வல்லவர் இங்கு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் இங்கு இருக்கிறார். ஒரு நாளும் அழிவை காணாதவர் இங்கு இருக்கிறார். உயிர்ப்பிக்கிறவர் இங்கு இருக்கிறார். ஜீவனுள்ள கர்த்தர் இங்கு இருக்கிறார். உன்னை உண்மையாய் நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார்.
உன்னை விட்டு விலகாத ஒரு கர்த்தர் இங்கு இருக்கிறார். உன் கையை பிடிக்கிற ஒரு தேவன் இங்கு இருக்கிறார். நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். விடுதலப்பா, விடுதலப்பா, விடுதலப்பா. அப்பா நீங்க வந்துட்டா விடுதலப்பா. Thank you Jesus. Wonderful. Glory. உம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறீ, உம்முடைய பிள்ளைகளை நீ நேசிக்கிறீ. Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. Wonderful Holy Spirit. Jesus. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. இந்த உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பா உங்க நாம மகிமைப்படட்டும். எங்களோட பேசுங்க. உள்ளங்கள் உடைந்திருக்கிறதை அறிவீர். உடைந்த உள்ளங்களை காயம் கட்டும். நீர்தான் எங்களை பலப்படுத்துகிற தேவன். ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறீரே. ஒவ்வொருவர் முகத்தை அல்ல உள்ளத்தை பார்க்கிறவரே. உங்க நாமம் மகிமைப்படட்டும். ஜீசஸ் நேம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தரை நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இந்த காலையில் அவர் ருசிக்கத்தக்கதவராய் வந்திருக்கிறார். நாம் அவரை ருசிக்கும்படி வந்திருக்கிறார். அவர் ருசியை இன்றைக்கு நாம் இன்னும் அதிகமாய் அறிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். தேங்க்யூ ஜீசஸ். அவர் நடத்தாமல் நான் செய்திக்குள் போவதில்லை. அவர்தான் நம்மை பார்க்கிறார். நம்ம கேட்காத செய்தியா? ஒவ்வொருத்தருமே எழுந்து பிரசங்கம் பண்ணுவீங்க. அவ்வளோ செய்தி கேட்டிருக்கும். நீங்கள் ஒவ்வொருத்தருமே பிரசங்கியார் தான். ஆனால் நான் தாழ்மையாய் நிற்பது ஒன்றுக்குத்தான், அவர் வந்து நம் நடுவில் நிற்கட்டும் என்று, அவர் வந்து நம் நடுவில் உலாவட்டும் என்று. அவர் பிரசன்னம் வந்து விட்டார். நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே தேவையில்லை. ஒன்றுக்காகத்தான் நான் கலங்குகிறேன். அனுதினமும் நான் அழுவது ஒன்றுக்காகத்தான். நீர் வாரும் அப்பா, நீர் வந்து என் அருகில் நில்லும். நீர் என் கூடவே இரும், என் கூடவே இரும். உம்மை விட்டு நான் பிரியவே கூடாது. அது ஒன்றுக்காகத்தான் என் இருதயம் இயங்குகிறது. 1980 டிசம்பர் மாதம் 19 இந்த இயேசு என் இருதயத்துக்கு சொந்தமாக இறங்கி வந்தார். என் தகப்பனார் ஒரு வைராக்கியமான பிராமண குலத்தை சேர்ந்தவர்.
ஆனால் அங்கிருந்து இயேசு எங்களை ஆச்சரியமான இந்த ஒலிக்கு கொண்டு வந்தார். 45 ஆண்டுகள் அவரோடு நடக்கிற கிருபையை தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் அன்பை நினைத்து அழுகிறேன். இந்த அன்பை போல ஒரு அன்பு கிடைக்காது. இந்த அன்பை போல ஒரு அன்பு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அவருடைய அன்பை நினைத்து, ஆண்டவரே, பலவீனமான என்னை, பாவியான என்னை நேசித்து இறங்கி வந்திருக்கிறீரே, என்னையும் தெரிந்து கொண்டீரே, என்னையும் பிரித்தெடுத்தீரே, என் உள்ளம் நிரம்பட்டும், என்றைக்கும் உண்மையே நான் நம்பட்டும் என்று அவர் அன்புக்காக ஏங்குகிற ஒரு உள்ளத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேங்க்யூ ஜீசஸ். வேதத்தில் அதிகமாக தேவன் கட்டளை கொடுத்த ஒரு வசனம் உண்டு, ஒரு வார்த்தை உண்டு. அநேக வேத வசனங்கள் கட்டளைகளாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அதில் அதிகமாக தேவன் கொடுத்த ஒரு கட்டளை எது தெரியுமா? சொல்லுங்களேன். பிரதான கட்டளை அல்ல, அதிகமாக தேவன் திரும்ப திரும்ப கட்டளையாய் சொன்ன ஒரு காரியம் எதுவென்று நினைக்கிறீர்கள் வேதத்தில்? ஐயா சூப்பர், ஆமென். நான் வந்ததுமே இங்கே பார்த்தேன், இந்த வசனம் இங்கே இருக்குது. ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். எடுத்தவங்க வாசிக்கலாமா? நமக்கு மிக அடிக்கடி வாசிக்கிற, கேட்கிற, நம்முடைய உள்ளத்துக்கு ஆறுதலான ஒரு வார்த்தை அது. வாசிக்கலாம் யாராவது எடுத்தவர்கள். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். நம்மோடு நேரடியாய் ஒருமையிலே பேசுகிறது போலவே இருக்கிறது. நீ பயப்படாதே மகனே, நீ பயப்படாதே மகளே, நீ பயப்படாதே. காரணம், நம்மை அதிகமாய் பாதிப்பது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிப்பது பயம். வேத வல்லுநர்கள் எண்ணி பார்த்து சொல்லுகிறார்கள், 366 தடவை பயப்படாதே என்ற வார்த்தை. தினமும் ஒரு பயப்படாதே படித்தா கூட வருஷம் முழுவதும் தேவன் நமக்கு சொல்லுவது, நீ பயப்படாதே. ஆனால் பயப்படாதேன்னு சொன்ன பிறகுதான் பயம் அதிகமாகுது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு இடரு பயம். பயம் 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 இல்லாமல் யாருமே இல்லை. ஏதோ ஒரு நேரத்திலே, ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நமக்கு ஒரு பயம் வரதான் செய்கிறது. யோசிச்சு பாருங்க, உங்களை முதல்ல ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்த நாள் நல்ல ஜாலியாக வீட்டில் சுற்றிட்டு இருந்தோம். ஒரு நாள் அப்பா அம்மா நம்மளை கொண்டு போய் என்ன பண்ணாங்க? முதல் நாள் ஸ்கூல் எப்படி இருந்தது? உள்ளே போகும்போது குழந்தையும் அழுதது, அம்மாவும் அழுதாங்க. The baby cried, Papa cried. ஐயோ, குழந்தை உள்ள போதே, ஆனாலும் போய் ஆகணும். The first day of school ஒரு பயம். The first day of marriage, அது ஏன் கேட்குறீங்க பாஸ்டர்னு. The first day of your job, வேலைக்கு போன முதல் நாள். பிரியமானவர்களே, நம்முடைய மினிஸ்ட்ரிக்கு காலை வச்ச முதல் நாள். கர்த்தர் உங்களை அழைச்சாரு, ஊழியத்துக்கு வாங்கன்னு சொன்னாரு. வந்த முதல் நாள் எப்படி இருக்கும்? எப்பா, என்னால் நிற்பனா நிற்க மாட்டேனா, என்ன ஊழியர்னே தெரியலையே, எதுக்கு அழைச்சார்னே தெரியலையே. The first day of your ministry. Every time there is a new beginning, there is some fear. ஒரு பயம் உள்ள வந்தது. When something is unfamiliar,
ஐயா, நல்ல சுமூகமான ஒரு சூழ்நிலையிலிருந்து சுமூகமாக இல்லாத அறியப்படாத ஒரு எல்லைக்குள்ள நம்ம உள்ள போகும்போது ஒரு பயம் வருகிறது. வந்ததா இல்லையா? அன்ஃபெமிலியர், யூ ஆர் நாட் ஷுவர், நாட் ஷுவர். நம்ம லான்ச் பண்ணோம், உள்ள வெளில போகும்போது ஒரு பயம் வருது. இருக்கு ஐயா, யாருமே இங்க சூப்பர்மேன் கிடையாதுங்க, சூப்பர் உமன் கிடையாது. வெறும் கார்ட்டூன்ல வேணா பார்க்கலாம், பேட்மேன், இந்த மேன், அந்த மேன். ஆனா நான் உலகத்துல யாரையுமே நீங்க பயம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு பயம் வந்துதான் இருக்கிறது. ஆனால் அதன் மத்தியிலே நம்முடைய தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாத, ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன். நம்ம பயம் இல்லாமல் இருப்பது நம்மை சார்ந்தல்ல, தேவனை சார்ந்து. பிகாஸ் we believe him, அவரை சார்ந்ததினால் தேவன் அடிக்கடி நமக்கு சொல்லுகிறார், என்னை நம்பு மகனே, மகளே என்னை நம்பு, நீ என்னை நம்பலாம், நீ என்னை நம்பலாம். நான் உன்னை அழைத்தவர், நான் உன்னை மீட்டு கொண்டவர், நீ என்னை நம்பு. What God wants is believe him. அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. தேவன் அடிக்கடி 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 வேத புத்தகத்திலே, புதிய ஏற்பாட்டிலே, பழைய ஏற்பாட்டிலே, அதிகமாக புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற ஒன்று விசுவாசம். தேவன் விரும்புகிறது நம்புங்க, நம்பிக்கை. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே. ஆமா, பாடலாம் நேரம் இல்லை, நான் சரியா 8:30 மணிக்குள்ள முடிச்சணும். இப்பதான் செய்தியை ஆரம்பிக்கிறேன். 2 மணி நேரம் போயிடும் விட்டா. என்னோட தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார், பேசிக்கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாமா? ரோமர் 10:4. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு, பிலீவ் 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 ஹிம். ரோமர் 10:9 சொல்லுகிறது, எதினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம், எதினால்? ரோமர் 10:9 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். ரட்சிப்புக்கே விசுவாசம் தான் ஆதாரம். ரட்சிப்புக்கு விசுவாசம் தான் ஆதாரம், நம்பிக்கை தான் ஆதாரம். யூ ஹாவ் டு ட்ரஸ்ட். எபிரேயர் 11:6 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட் வித்தவுட் ஃபெய்த். ஆகவேதான் தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. விசுவாசத்துக்கு ஏற்ற ஒரு வார்த்தையை தேவன் நம்மோடு கூட அடிக்கடி பேசுகிறார். நீங்க நல்லா கவனிக்கணும். your faith will follow your focus. உங்க கவனம் எதின் மேல் இருக்கிறதோ, உங்களுடைய பார்வையை எது அதிகமாய் கவர்ந்து கொண்டதோ, உங்க சிந்தனையை எது அதிகமாய் கவர்ந்து கொண்டதோ, வாட் இஸ் யுவர் ஃபோக்கஸ்? உங்க வாழ்க்கையில நீங்க எத்தனை நாள் ரட்சிக்கப்பட்டு ஆனது? எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க? எத்தனை வருஷம் ஆச்சு? எப்போ இயேசுவை அறிந்து கொண்டீங்க? அதுல அந்த நாள்ல இருந்து பாருங்க, வாட் ஹஸ் பீன் யுவர் ஃபோக்கஸ்? உங்களுடைய கவனம்லாம், உங்களுடைய முக்கியத்துவம் எல்லாம் எதன் மேல இருந்ததோ அதை தான் உங்க விசுவாசம் பின்பற்றும். your faith will follow your focus. நீங்க தவறான காரியத்தில் கவனமா இருந்தீங்கன்னா உங்க விசுவாசம் அதுக்கேற்றபடி தான் போகும். சில பேர் நெகட்டிவ் ஐயா, அதாவது எதிர்மாறானதையே யோசித்து கொண்டு இருப்பாங்க. நான் பல நேரம் நியூஸை ரொம்ப பார்க்கறது இல்லை. ஏன்னா எந்த நியூஸுமே நல்ல செய்திகளை வரதை விட, ஆமா, நமக்கு பயத்தையும் அவிசுவாசத்தையும் கொண்டு வருகிற செய்திகள் தான் அதிகமாய் வருகிறது. அதுக்கு தாங்க மவுசு இப்போ அட்ராக்ஷன் அதிகம்.
நம்ம கிறிஸ்தவ ரீதியிலையும் பாருங்க, எந்த ஊழியக்காரன் தப்பு பண்ணிட்டான்னு யூடியூப்ல போட்டா அதுக்கு தாங்க ஏகப்பட்ட லைக்ஸ், வியூஸ், அதுதான் நிறைய. நல்ல சத்தியத்தை நல்ல சத்தியம் வருகிற யூடியூப் மெசேஜஸை பாருங்க, அதுக்கு அவ்வளோ இது இருக்காது, வியூஸ் இருக்காது. ஆனால் எவன் தப்பு பண்ணிட்டான், எவன் அங்கே போனான், இங்கே போனான், எவன் அரெஸ்ட் பண்ணப்பட்டான், எந்த ஊழியக்காரன் மேலே எந்த குற்றம் இருக்குது, இதுக்கு பாருங்க பயங்கரமாக இருக்கும். வாட் இஸ் யுவர் ஃபோக்கஸ்? ஐயா, நம்முடைய கவனம் எதை பற்றி இருக்கிறது? எது நம்ம கண்ணு முன்னால் அடிக்கடி நம்ம இருதயத்தை எது கவர்ந்து கொள்ள நம்ம விட்டு கொடுத்தோம்? ஆண்டு கொள்ள எதை விட்டு கொடுத்துருக்கிறோம்? அங்கதான் உங்க விசுவாசம் கிரியை செய்யும். நீங்க எதை ரொம்ப அதிகமா யோசிக்கிறீங்களோ, எதை அதிகமா தியானிக்கிறீங்களோ, எது உங்க கவனத்தை அதிகமா ஈர்த்து இருக்கிறதோ, எதின் மேல உங்க கண்கள் பதிந்து இருக்கிறதோ, அங்கதான் உங்க விசுவாசம் இருக்கும். அது நல்ல காரியத்தில் தேவனுடைய காரியங்கள் இருக்குமானால் உங்கள் விசுவாசம் பாக்கியம் உள்ளது, பலன் உள்ளது, தேவன் சொல்லுகிறார். ஆனா பயமானது வேதனை உள்ளது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, பயம் வேதனை உள்ளது. there is torment in fear. பயம் இருக்கிற உள்ளம் ஒரு வேதனையா இருக்கும், சமாதானம் இருக்காது. அதனால்தான் அடிக்கடி இயேசு சொல்லுகிறார், பயப்படாதே, உங்களுக்கு சமாதானம். பூட்டின வீட்டுக்குள்ள எல்லாம் நடுங்கி போயிருக்கிறாங்க. இயேசு நடுவில் வந்து நின்று வேற ஒன்றும் சொல்லலை. உங்களுக்கு சுகம், உங்களுக்கு அற்புதம், உங்களுக்கு அதிசயம், அதெல்லாம் இப்போ தேவையில்லை. அவங்களுக்கு தேவையானது ஒன்று தான், என்னது? சமாதானம். அந்த சமாதானத்தை கெடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பயம். அதனால்தான் வீட்டை பூட்டி இருக்காங்க. ஏசப்பா கதவு கூட தட்டினா இவன் திறக்க மாட்டான்னு தெரியும். ஏன்னா மனக்கதவை முதல்ல பூட்டிட்டான். மனக்கதவை பூட்டிட்டா அதை அவன் தான் திறக்கணும். அதனால்தான் வசனம் சொல்லுது, இதோ வாசற்படியிலே நின்று. ஆமா, ஏன்னா அவருக்கு தெரியும், ஒரு மனுஷ கதவை பூட்டிட்டான்னா அவனா உள்ளே இருந்து திறந்தாதான் அவர் உள்ள வருவார். இஸ் a gentleman. கதவை உடைச்சிக்கிட்டு வரமாட்டார். ஆனா சீஷர்கள் பார்த்தாரு, இவன் தட்டினா திறக்க மாட்டான்பா, அவ்வளோ பயந்து போய் கிடக்குறான். நானே தட்டினா கூட என்ன பண்ண மாட்டான். சில நேரம் இயேசுநாதருக்கே நம்ம இடம் கொடுக்கறது இல்லை, அவ்வளோ பெரிய விசுவாசி ஆயிட்டோம். ஆஹா, ஏசப்பா வரமாட்டார். நம்ம நினைக்கிறோங்க, நிஜமா தாங்க நம்ம நினைக்கிறோம், இல்லைங்க இதுக்கெல்லாம் ஏசப்பா வரமாட்டாருங்க. நம்ம தான் பார்த்துக்கணும். எவ்வளோ பரிதாபம் தெரியுமா? ஏன் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஏன் இன்னைக்கு விசுவாசிகள் வளரலை? வாய் கேட்டு பார்த்திருக்கீங்களா கேள்விய? எத்தனை வருஷமாச்சு நம்ம ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு? என்ன வளர்ந்துருக்கோம்? எங்க நிக்கணும்? இந்த நேரத்துக்கு நம்ம எப்படி பிரகாசித்திருக்கணும்? வாய் இன்னும் அஸ்திபாரமே சரியா போடாம ஆடிக்கிட்டு இருக்க. ஜீசஸ் எங்க இருக்கிறார்? Where have you given room for him? அவருக்கு எங்க இடம் கொடுத்திருக்கிறோம்? பயம் வேதனை உள்ளது, பயம் வேதனை உள்ளது. நிறைய பேருக்குள்ள இருக்குங்க பயம். நான் விசுவாசிகளுக்குள்ள சொல்றேன், சபைக்குள்ள சொல்றேன், ஊழியர்களுக்குள்ள பேசுறேன், இருக்கு. அதனால்தான் கர்த்தர் பேசுகிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. ஏன் நான் எப்பவும் தாழ்மையா சொல்லுவேன், மனுஷ முகத்தை தான் பார்ப்பான், முகத்தை தான் பார்க்க முடியும். நான் வந்ததுமே ஐயா என் முகத்தை பார்த்து சொன்னார், ஸ்டான்லி பிரின்ஸ் மாதிரியே இருக்கிறீங்க. ஆனால் அவருக்கு தெரியாது என் உள்ளத்தில் என்ன இருக்கு. அவ்வளோதான் மனுஷன். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஒருவனை பார்த்ததுமே சொல்லுவார், இவன் உத்தம இஸ்ரவேலன். That is our God. யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? என்னை பற்றி ஏசப்பா என்ன சொல்லுவார்? சிஸ்டர், ஒரு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? என்னை பற்றி ஏசப்பா வந்து நின்னாருன்னா என்னை பற்றி என்ன சொல்லுவார்? என்னை எப்படி கூப்பிடுவார்?
பிரதர், நான் கேட்குறேன், நீங்கள் யோசிச்சது உண்டா? So many times we have taken it for granted. நம்மளே நம்ம சரி இப்படிதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். உங்களை பார்த்து ஏசப்பா என்னங்க சொல்லுவார்? என்ன சொல்லுவார்? யோபுவை குறித்து பரலோகத்திலிருந்து தேவன் சொன்னார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பட்டை விலகுருமாக என் தாசனை போல ஒருவன் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். தட் இஸ் காட். அவர் சொல்லணுங்க. என்ன சொல்லுவாரு? நான் கேட்பேன், ஆண்டவரே என்னை பத்தி என்ன சொல்லுவீங்க? பயந்தவனும் அடிக்கடி வழுக்கி விழுகிறவனும், முன்னால ஒரு காலை வச்சா 4 காலை பின்னால வைக்கிறவனும், அப்படி சொல்லுவாரா? What does it mean to be a child of God? ஒரு தேவ பிள்ளையா இருப்பதினால் என்னையா? நீங்க தேவனுடைய பிள்ளையா? தேவனுடைய பிள்ளையானால் தேவனுடைய பிள்ளையை போல வாழுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். நீங்க ஏசப்பா பிள்ளையா? ஏசப்பா பிள்ளையை போல வாழுவோம். எத்தனை பேருக்குள்ள பயம் இருக்கு? இன்னும் பரிசுத்தமா வாழ முடியுமான்ற பயம் எத்தனை பேருக்கு இருக்கு? இருக்கு. எனக்குள்ள இருந்தது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும், அது வேற. ஆனா உலகத்தில் இருக்கிற பயம் வேணாம் நமக்கு. Don't be afraid of what is around you, what is ahead of you. சில நேரம் வேடிக்கையா சொல்லுவேன், பயப்படாத பயப்படாத பயப்படாதன்னு 366 தடவை ஆண்டவர் சொல்லி சொல்லி கடைசியில் இப்ப கர்த்தருக்கே சிலர் பயப்படுறது இல்லை. பாஸ்டர் சொன்னார் பாருங்க, 7 மணிலேருந்து 9 மணி சர்வீஸா மாத்த போறேன், அப்பயும் லேட்டா வராதீங்க. Do you have some fear in you? உங்க பிள்ளைகளை குறித்து, உங்க வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, அவங்க கல்யாணத்தை குறித்து, அவங்களுடைய தேவைகளை குறித்து. சில பேருக்கு சிலதை பார்த்தா பயம், சிலதை நினைச்சிட்டா பயம். சிலருக்கு இருள்ல இருக்கிறதுக்கு பயம், இருள் வந்துட்டாலே அவ்வளவுதான். சிலர் தனிமையா இருக்க பயம் இருக்குங்க. so many phobias இல்ல, நிறைய. சிலருக்கு சில நம்பருங்களை பார்த்தா பயம். சிலருக்கு 13ஆம் நம்பர் ஆகவே ஆகாது. 13ஆம் நம்பர் வந்துச்சுனாலே அஜோ 13ஆம் நம்பர் வேணாங்க. வீடு 13ஆம் நம்பர் இருக்கக்கூடாது. வாகனத்தை கூட்டினா 13ஆம் நம்பர் பிளேட்ல வரக்கூடாது. இருக்குது, பார்க்கிறவங்க இருக்கிறாங்க. ஃபோபியா. ஐயா, நிறைய பயம் உட்கார்ந்துருக்குங்க, உட்கார்ந்துருக்கு. இந்த வலது கையில பிடுங்க, இடது கையில தொடாதீங்க. ஏங்க, ரெண்டும் கை தானே? இல்லைங்க, இது இடது கையில தொட்டா விளங்காது. பயம். ஏன் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா அத்தனைக்கும் வேதம் ஒரே ஒரு வார்த்தையை தேவன் சொல்லுகிறான், நீ பயப்படாதே. அது வேதனை உள்ளது, அது வேதனை உள்ளது. Don't fear the world, don't fear the devil. பிசாசுக்கு பயப்படாத, அந்தகாரத்தை பார்த்து பயப்படாத. உலகத்துல இருக்குதான், அந்தகார கிரியைகள் இருக்குதான், அசுத்த ஆவிகள் இருக்குதான், பில்லி சூனியம் இருக்குதான், மாந்திரிகங்கள் இருக்குதான். இயேசு சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாத. ஹல்லேலூயா, மேன். என்னாகும் 23:23 சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான, இஸ்ரவேலுக்கு விரோதமான இல்ல, மந்திரவாதமும் இல்லை. ஆனா முதல்ல எலுமிச்சம்பழத்தை பார்த்து பயப்படுறது யாருங்க? பாஸ்டரை கூப்பிட்டு உடனே பாஸ்டர் ஃபாஸ்டிங் இருந்து ஜோம் பண்ணுங்கன்னு சொல்றது யாரு? எதுக்கு? யாருக்கு பயம் வந்தது முதல்ல? இல்லைங்க, நிறைய இருக்கு. இன்றைக்கு கர்த்தர் பெரியவராய் நம் நடுவில் இருக்கிறார். உன்னை பயப்படாதேன்னு சொல்லுகிறவர், அந்த பயத்துக்கான கிரியைகளை உன்னை விட்டு தூக்கி எடுக்கிறவர், பிடுங்கி எடுக்கிறவர், தூர போடுகிறவர். Fear not.
எல்லாருமே பயந்தாங்க. தேவ மனிதர்கள், வேதத்தில் இருக்கிற தேவ மனிதர்கள் எல்லாருமே பயந்தாங்க. கிதியோன் என்ற ஒரு மனிதன் பயந்தான். தேவன் போய் நிற்கிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவன் பயந்து போய் ஒளிந்து என்று வேதத்தில் போட்டிருக்கு. அவன் ஒளிந்து கொண்டு வேலை செய்துகிட்டு இருக்கிறான். எஸ், போராடித்து கொண்டு இருக்கிறான். கர்த்தர் வந்து நின்று சொல்றாரு, எப்படி சொன்னனோ எப்படி சொல்லணும் அவனை பார்த்து, ஏ பயந்தாங்கோலியே அப்படி சொல்லல. தேவன் பார்க்கிற விதம் வேறு, பராக்கிரமசாலியே. அல்லேலூயா, ஆமென். ஐயா, கிறிஸ்தவ வாழ்க்கையில இயேசு பார்க்கிறது போல கற்றுக்கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கை ஜெயம். Do you want to see like Jesus? கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்கிறாரோ அப்படி பாருங்க, உங்க வாழ்க்கை தலைகீழாய் மாறும். உங்க வாழ்க்கையில மேன்மையை தேவன் கொண்டு வருகிறார். பிசாசு செய்கிற ஒரு காரியம் பயத்தை விதைப்பது. பயம் எங்க இருக்கோ அங்க ஆபத்து, அங்க வேதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க பலவீனத்தை குறித்து பயப்படாதீங்க. நிறைய பேருக்கு பலவீனத்தோடு இருக்கிறதாய் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார். ஏதோ ஒரு பலவீனத்தோடு போராடுகிறீர்கள், ஆனால் உங்கள் பலவீனத்தில் அவர் பலன் விளங்கும்படி கர்த்தர் இங்கே இறங்கி வந்திருக்கிறார். யோவேல் 3:10 என்ன சொல்லுகிறது? யோவேல் 3:10, பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. நம்ம சில சொல்லணும். We have to speak certain things. We have to speak what God wants you to speak. ஏசப்பா சொல்ல விரும்புகிறத சொல்லணுங்க, சொல்லணும். நிறைய சத்தியங்களுக்குள்ள என்னால் போக முடியாது, நேரம் இல்லை. நான் சுருக்கமாக என் சாட்சியை சொல்லி எப்படி என் பயத்திலிருந்து தேவன் என்னை கொண்டு வருகிறார் என்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பிராமண குலத்தில் எங்கள் அப்பா இருந்தார். நாங்கள் சென்னையில் டி நகர்ன்ற ஒரு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இன்றைக்கும் அந்த டி நகர் பஸ் ஸ்டாண்ட் வந்தவங்களுக்கு தெரியும். டி நகர் பஸ் ஸ்டாண்ட் இன்னும் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் சிவா விஷ்ணு கோயில்னு இருக்குது. அந்த சிவா விஷ்ணு கோயில் எதிர்க்க இருக்கிற மகாலட்சுமி தெருவில் 17 வருஷம் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். எங்கள் அம்மா பேர் கிறிஸ்தவர்கள். எப்பயாவது எங்கள் அம்மாவோட சேர்ந்து சர்ச்சுக்கு போவோம், எங்கள் அப்பாவோட சேர்ந்து கோயிலுக்கு போவோம். தெய்வங்கள் நம்மை காப்பாற்றும். ஸ்லோகங்களை சொல்லுவார்கள், அர்த்தம் தெரியாது. வீட்டில் எல்லா பூஜை இருக்கும், சடங்காச்சாரங்கள் சம்பிரதாயங்கள் இருக்கும். எங்கள் அப்பா ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். எங்கள் அப்பா மருத்துவர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவர்களுடைய மருத்துவ குழுவில் இருந்தவர்கள். கைராசிக்காரர்னு சொல்லுவாங்க. பேஷண்ட்டுக்காக நிஜமா உயிரை கொடுப்பார். மனித நேயம் உள்ளவர், அற்புதமான மனிதர். ஆனால் ஒன்றே ஒன்று, இயேசுவை எங்களுக்கு தெரியவில்லை. சொல்லுவாங்க மருத்துவர் வீட்டில் தான் நோயாளிகள் அதிகம். எங்கள் அம்மாவுக்கு வந்த நோயை தீர்க்க முடியவில்லை. எங்கள் அப்பா பேர் டாக்டர் நாகராஜன், எங்கள் அம்மா பேர் கமலா. 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 20 வருஷம் வயிற்று வலியில் கஷ்டப்பட்டாங்க. இட்ஸ் அ டார்மெண்ட், ஆகனி, வேதனை. எப்போ தாக்கும்னு தெரியாது. தற்காலிகமாக மருந்து மாத்திரை எங்கள் அப்பா கொடுப்பார், ஊசி கொடுப்பார், திரும்ப வரும். கதை கலங்குவார்கள். நாங்கள் சிறு பிள்ளைகள் அருகில் நின்று பரிதாபப்படுவோம். 1-2 வருடங்கள் அல்ல, 20 வருடங்கள் சுகமாகவில்லையே. மருந்துகள் கைவிட்டது. ஹோமியோபதி, அலோபதி, யுனானி, சித்தா, நாட்டு மருந்து, அவன் சொன்னது இவன் சொன்னது எல்லாத்தையும் சாப்பிட்டு அதிக வேதனை தான் வந்தது, ஏமாற்றங்கள் தான் வந்தது. ஐயா, ஏமாற்றங்களுக்காக நாம் கர்த்தரை நன்றி சொல்லணும். அந்த ஏமாற்றங்கள் இல்லைன்னா இன்னைக்கு வந்திருக்கிற மாற்றங்கள் வந்திருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் அத்தனை ஏமாற்றங்கள். எங்கள் தாயார் முடிவு செய்தார்கள், 20 வருஷம் சகிச்சிட்டேன், இனி எனக்கு வாழ விருப்பம் இல்லை, நான் சாகட்டும். 3 முறை தற்கொலைக்கு முயற்சி செய்தார்கள். நான் சாகட்டும், நான் சாகட்டும், இந்த வயிற்று வலியை வைத்துக்கொண்டு என்னால் வாழ முடியாது. ஐ ஹவ் சஃபர்டு மச். ஆனால் 3 முறையும் சாவு வரவில்லை. சாவு கூட வராத பாவி ஆயிட்டேனேன்னு அழுதாங்க. காப்பாற்ற ஒருவரும் இல்லையே. என்னெல்லாமோ பொருத்தனைகளை எந்த தெய்வத்துக்கெல்லாமோ செய்தோம்.
இது நடுவில் எங்கள் அக்கா நல்லா படிப்பாங்க, எனக்கு படிப்பு வரல. இந்த சூழ்நிலை எல்லாம் என் மனதிலே ஒரு பெரிய அழுத்தத்தை கொண்டு வந்தது. எனக்குள்ளே சாக வேண்டும் என்ற எண்ணங்கள் வந்தது. 9ஆம் வகுப்பு நான் ஃபெயில். 2 பாடங்கள் வராது, ஒன்று கணக்கு, இன்னொன்று ஆங்கிலம். 2த்துலேயும் 0 வாங்கினா பரவாயில்ல, மைனஸ் மார்க். பிரின்சிபல் கூப்பிட்டார் எங்கள் அப்பாவை, சீக்கிரமாக வாங்க. என்னங்கண்ணா, உங்கள் பையன் படிப்பு ஞானம் இருக்குதே அபாரம், அவன் இந்த ஸ்கூலில் படிக்கக்கூடாது, நேராக PhD தான் படிக்கணும். டிசி கொடுத்தாங்க. எனக்கு வெட்கம், அவமானம். ஏன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வர ஆரம்பித்தது. தோல்வி. இது நடுவில் தான் எங்கள் தாயாரிடம் ஒருவர் சொன்னார்கள், நீங்கள் இயேசுவை நிஜமா ஏன் தேடி போனீர்களா? கூட்டங்கள் நடக்கிறதே, அற்புதங்கள் நடக்கிறதே, ஏன் அங்கு போகவில்லை? ஆகவே என் தாயார் சென்னையில் கூட்டத்துக்கு பஞ்சம். அற்புத கூட்டம், அபிஷேக கூட்டம், ஆராதனை கூட்டம், கூட்டங்கள் ஆரம்பம் முடிவிலே நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க. கட்டி மறைந்தது, குழந்தை கிடைத்தது, வேலை கிடைத்தது, நிறைய சாட்சி வரும். எங்கள் அம்மாவும் எதிர்பார்த்தாங்க வயிற்று வலி சுகமாகணும்னு. ஆகலை. There are some unanswered prayers. There are some unanswered prayers in your life. உங்கள் வாழ்க்கையில் எல்லா ஜபத்துக்கும் பதில் கிடைத்து விட்டதா? கிடைக்கலையே. ஏன்? எங்கள் அம்மா யோசிச்சாங்க, எல்லாருக்கும் இப்படி சாட்சி வருது, எனக்கு சுகம் கிடைக்கலையே, இயேசுவும் கைவிட்டாரா? அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வீட்டுக்கு ஒரு நேரம் எங்கள் வீட்டுக்கு ஒரு தாயாரை தேவன் அனுப்பினார். எங்கள் அம்மாவிடம் பேசினார்கள், அம்மா நீங்கள் வந்த கூட்டத்தில் உங்கள் பேர் விலாசத்தை கொடுத்து போனீர்கள், உங்களை விசாரிக்க வந்திருக்கிறோம். புலம்பி தீர்த்தார்கள் எங்கள் தாயார் வழக்கம் போல. அந்த நேரத்தில் பாருங்கள், அந்த தாயார் வாயிலிருந்து தேவன் ஒரு வார்த்தையை பேசினார். அம்மா, நீங்கள் எதற்கு வந்தீர்கள்? கூட்டத்துக்கு ஏன் வந்தீர்கள்? சுகத்துக்காக மட்டும் தானே வந்தீர்கள்? சுகம் கொடுக்கிறவரை தேடி வந்தீர்களா என்று கேட்டார்கள். That makes the difference. தேவைக்காகத்தானே வருகிறோம், அவர் தேவை என்று வந்தோமா? அந்த நேரம் பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் எங்கள் அம்மா உள்ளத்தை தொட்டார். வீட்டுக்குள்ள ஓடி போய் முழங்கால் போட்டு கண்ணீரோடு ஒரு ஜெபம் செய்தார்கள். ஏசப்பா, இதுவரைக்கும் நான் தேவைக்காகத்தான் உங்ககிட்ட வந்தேன், என் சுகத்துக்காக தான் உங்ககிட்ட வந்தேன், இன்னைக்கு நீங்க தேவைன்னு வந்திருக்கேன், என் உள்ளத்துல வாங்கப்பா. அல்லேலூயா. அந்த ஜெபத்தை இயேசு கேட்டார். எங்கள் தாயார் உள்ளத்தில் இறங்கி வந்தார். உலகம் தரக்கூடாத சமாதானம் வந்தது, உலகம் தரக்கூடாத அமைதி வந்தது. இயேசு ஜீவனுள்ள தேவன் என்பதை முதலாவது அவர்கள் அறியும்படி கண்கள் திறக்கப்பட்டது. அதன் பிறகு நாங்கள் ஒரு நாள் எங்கள் வீட்டில் இருக்கும்போது ஒரு போதகர் வந்தார். என்னையும் என் சகோதரியும் பார்த்து கேட்டார், உங்கள் உள்ளத்தை இயேசு கொடுக்குறியாப்பான்னு என்னை பார்த்து கேட்டார். தம்பி, உன் உள்ளத்தை இயேசு கொடுக்குறியான்னாரு. நான் அவரை பார்த்து கேட்டேன், இயேசு என்ன கொடுப்பாருன்னு கேட்டேன். 10 ரூபான்னா கூட சும்மா கொடுப்போமா? இயேசு என்னங்க கொடுப்பாரு? எனக்கு படிப்பு வரல, எங்கள் அம்மாவுக்கு சுகம் இல்லை, எங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை, வேதனை, சண்டை சச்சரவு, ஒரு நாள் கூட நாங்கள் நிம்மதியாக சாப்பிடலை, என் எதிர்காலமே சூன்யமாக இருக்கு, நான் வாழறதை விட சாகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் பாஸ்டர். இயேசு என்ன தருவார்? எங்க வீட்டில் நிம்மதி இல்லை பாஸ்டர். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? தம்பி, நீ கேட்காமலே உனக்காக உயிரை கொடுத்த ஒரு தெய்வம் இருக்கு, நீ கேட்காமலே உனக்காக ரத்தம் சிந்தின ஒரு தெய்வம் உண்டு. முதல் முறையா இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ பிரசனம் என் வீட்டை நிரப்பினது. இதுதான் தேவ பிரசனம் என்று எனக்கு தெரியாது. என்னையா செய்யணும்னு கேட்டேன். குழந்தை மாதிரி என் கூட முழங்கால் போட்டு இயேசுவை உள்ளத்துல கூப்பிடு, ஜெபம் பண்ணினார். எனக்கு அது கூட தெரியாதுன்னு அவர் சொல்ல சொல்ல ஒரு பிரார்த்தனை செய்தேன். அதன் முடிவில் என் தலையின் மேல் கை வைத்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஜெபித்தார். ஏசப்பா, இந்த தம்பி ஆசீர்வதிங்கன்னார். அவ்வளவுதான். 2 காரியங்களுக்காக இந்த உலகத்தில் ஏங்கினேன். ஒன்று அன்பு, இன்னொன்று சமாதானம். என்றைக்கும் வீட்டில் சண்டை சச்சரவுகள் நடுவில், போராட்டங்கள் நடுவில், துக்கத்தின் நடுவில் வாழுகிற எனக்கு அன்பு கிடைக்கல. உலகத்தில் நண்பர்களிடத்தில், வீட்டில் அன்பு கிடைக்கல. ஏங்குனே. ஒரே ஒரு ஜெபம் செய்தார்.
அந்த நேரம் பாருங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, தேவனுடைய வல்லமை கரண்ட் ஷாக்க போல என் உச்சந்தனை உள்ளங்கால் வரைக்கும் ஊடுருவி போனது. இயேசு எனக்குள் வந்த முதல் நாள் தேவ அன்பு என் உள்ளத்தை நிரப்பிட்டு, சமாதானம் நிரப்பிட்டு, அல்லேலூயா, இந்த இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை அறிய அந்த நாள் என் கண் திறக்கப்பட்டது. அந்த நாளில் இந்த நாள் வரை இயேசு என்னை அற்புதமாய் நடத்துகிறார். அல்லேலூயா. எதிலே தோல்வியிட்டோனோ அதிலே தேவன் என்னை உயர்த்தினார். என் தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிறதை கண்டேன். வீட்டில் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், கொஞ்ச நாள் ஆனது. அவர் சொன்னார், நான் கேட்டேன், இயேசு பேசுவாரா? அவர் பேசுனா எனக்கு கேட்குமா? என் லெவலுக்கு புரியுற மாதிரி என்னோட பேசுவாரான்னு கேட்டேன். நிச்சயமா பேசுவார். எப்படின்னு கேட்டேன். இந்த வேத புத்தகத்தை காமிச்சார், இதுலேருந்து பேசுவார், இது ஜீவன் உள்ள புத்தகம். அதன் பிறகு வாசிக்க ஆரம்பித்தேன், என் கண்கள் திறக்க ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, வீட்டில் நானும் என் தாயாரும் என் சகோதரியுமாய் சேர்ந்து தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. சாயந்தரம் வீட்டிலே ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எங்கள் வீட்டு அறைக்குள்ளே இயேசு இறங்கி வந்து நின்றார். தன் கரத்தை நீட்டினார், என் தாயாரை தொட்டார். 20 வயிற்று வலி ஒரு நிமிஷத்திலே, நொடி பொழுதிலே மறைந்தது. என் தாயார் சுகமானார்கள். இன்றைக்கும் இயேசு சுகம் தருகிறார் என்று சொல்லி வருகிறேன். எத்தனையோ பேர் சுகம் பெற்றதை நான் பார்த்து கொண்டு வருகிறேன். என் பலவீனத்தில் அவர் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். நேற்று இரவு வந்து சேரும்போது 11:30 மணி. நான் படுக்கும்போது 12 தாண்டி விட்டது. காலையில் 3 மணிக்கெல்லாம் என்னை எழுப்பினார். தேவ சமூகத்தில் காத்திருந்தேன். ஏசப்பா, பாஸ்டர் இன்னைக்கு 2 செய்தின்னு சொல்லிட்டாரு, தூக்கமே குறைவு, எனக்கு பலன் தருவீரா? இதோ உங்கள் முன்பதாய் தேவர் என்னை பலப்படுத்தி நிறுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நேரம் அவருடைய பிரசன்னத்தை நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன். இந்த பாவியாகி எனக்கு தேவன் அருள் செய்கிற பொழுது உங்களை ஆசீர்வதிப்பது எத்தனை அதிகம். என் தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிறார். அற்புதமான வேலையை கொடுத்தார், நல்ல மனைவியை கொடுத்தார், 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். என் மனைவி, என் மகள், என் மருமகன், என்னுடைய பேத்தி எல்லாருமாய் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரமில்லை அதிகமாய் சொல்வதற்கு. தேவன் அன்புள்ளவர் என்பதை உணர்ந்து கொண்டேன். தேவன் இணையற்றவர் என்பதை உணர்ந்து கொண்டேன். தேவனை போல ஒரு தேவன் இல்லை, நம்முடைய இயேசுவை போல ஒருவர் இல்லை. அவருக்கு ஈடு இணையே இல்லை. இஸ் அன்மேட்சபிள். அவர்தான் சொல்லுகிறார், என் மகனே நீ பயப்படாதே, என் மகளே நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். பயம் வராமல் இல்லை எனக்கு. எத்தனையோ முறை ஊழியங்களுக்கு போய் நிற்கிற போது, புறப்படும் போதே வீட்டில் போராட்டமா இருக்கும், போகிற இடத்திலெல்லாம் எதிர்ப்புகள் இருக்கும். ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட இயேசு வந்து நிற்கிறதை நான் பார்க்கிறேன். தேவ கரம் நம்மோடு இருக்கிறதை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கும் அப்படித்தான். எந்தெந்த பயத்தில் உங்களை வாட்டி கொண்டு இருக்கிறதோ அத்தனை பயத்திலிருந்து இயேசு விடுதலை தருகிற தெய்வம். அவரை அறிந்து கொள்ளுவோம். அவர் நம் அருகில் தான் இருக்கிறார். கண்களை மூடுவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, கிருபை நிறைந்தவர் நீர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுகிறது, அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது? எத்தனை பேர் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார்? இன்னும் எத்தனை பேருக்கு இந்த ஆவியானவர் தேவை? 2 கொரிந்தியர் 3:17-18 சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் அவரை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு அந்த சாயலாத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். யார் வாழ்க்கையில ஆவியானவருக்கு இடம் கொடுத்திருக்கிறோமோ, யாருக்குள்ளே அபிஷேகம் இருக்கிறதோ, யாருக்குள்ளே தேவன் உயிருள்ளவராய் மகிமையானவராய் ஆவியாய் இறங்கி வர இடம் கொடுத்திருக்கிறோமோ, வாஞ்சித்து கதறி இருக்கிறோமோ, ஒவ்வொருவருக்குள்ளேயும் தேவன் வருகிற பொழுது விடுதலை,
ஆவியானவர் எங்கேயோ விடுதலை, இந்த சபையில விடுதலை, உங்க குடும்பத்துக்குள்ள விடுதலை, உங்க வீட்டுக்குள்ள விடுதலை, உங்க நடையில விடுதலை, உங்க வாழ்க்கையில விடுதலை, உங்க சிந்தையில விடுதலை, உங்க பயத்திலிருந்து விடுதலை, உங்க பலவீனத்திலிருந்து விடுதலை, உங்க தரித்திரத்திலிருந்து விடுதலை, உங்க போராட்டத்திலிருந்து விடுதலை தருகிற ஆவியானவர் இங்கே இருக்கிறார். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தே, எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். உன் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி இயேசப்பா. எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். யார் யாருக்குள்ள என்னென்ன காரியம் இருக்கிறது என்பதை தேவன் அறிவார். எந்தெந்த காரியம் உங்களுக்கு இடரலா இருக்கிறது, தடையா இருக்கிறது, இன்னும் எந்த சத்தியம் நமக்கு தெரியணும். கர்த்தருடைய சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. நீங்கள் இருக்கிறது போல இருப்பதில்லை. உங்க வீடு தேவ மகிமையினால் நிரம்பி இருக்கணும். உங்க மகிமை தேவ மகிமையினால் நம்ம நிரம்பி இருக்கணும். உங்க சரீரம் கர்த்தருடைய ஆலயம். நீ பாவத்தை கண்டுதான் பயப்படணும், பாவம் செய்யறதுக்கு தான் பயப்படணும். பரிசுத்த தேவன் உன்னோடு இருக்கும்போது நீ பாவத்தை மேற்கொள்ளுவாய். பாவம் உன்னை மேற்கொள்ளாது, இச்சை உன்னை மேற்கொள்ளாது, நீ கீழே விழமாட்ட. தேவன் உன்னை தாங்கிக் கொள்ளுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலையில் அதை செய்கிற கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். உன்னை தொடுகிற ஒரு தேவன் நம் நடுவில் இருக்கிறார். எழும்பி பிரகாசி என்று சொல்லுகிற ஒரு கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இறங்கி, ஆமென், ஆமென். Thank you. இப்பொழுது நாளைக்கல்ல, இயேசு உயிரோடு இருக்கிறார். இப்பொழுது உன் அருகில் கடந்து வருகிறார். இப்பொழுது உன் அருகில் ஒருவர் வருகிறார். இப்பொழுது சாலமோனிலும் பெரியவர் இங்கு வருகிறார். இந்த ஆலயத்திலும் பெரியவர் வந்து நிற்கிறார். மகிமை யோனாவிலும் பெரியவர் இங்கு இருக்கிறார். உன் சூழ்நிலைகளை விட பெரியவர் இங்கு இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவர் இங்கு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உன் வாழ்க்கை அவருக்குத்தான், நம்முடைய முழுமையும் அவருக்குத்தான். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தம்? ஏசப்பா, ஏசப்பா, நான் இதுவரைக்கும் இருந்த வாழ்க்கை வேணாம், நான் உமக்காக எழும்பி பிரகாசிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் சொல்ல ஆயத்தம்? ஏசப்பா, என் ஜெப குறைவை மன்னியும், என் தியான குறைவை மன்னியும், ஆவியில நான் இன்னும் விழிப்பா இல்லாததற்கு மன்னியும். எனக்கு இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகம் தேவை, என் மேல உங்க கரம் அமரட்டும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தம்? ஏசப்பா, நான் பயந்ததுக்கு மன்னியும், நான் பயப்படக்கூடாதுன்னு சொன்னீங்களே, என்னை தருகிறேன், என்னை தருகிறேன், என்னை தருகிறேன், என்னை திரும்ப ஒப்பு கொடுக்கிறேன், என்னை திரும்ப சரண்டர் பண்றேன். எத்தனை பேர் ஆயத்தம்? சீக்கிரம் ஜீசஸ் நேம். இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நின்று, thank you Jesus, thank you Jesus, now he will touch you. இப்பொழுது உங்களை தொடுகிற தேவன் இங்கு இருக்கிறார். உங்களை நிரப்புகிற கர்த்தர் இங்கு இருக்கிறார். உங்களை விடுதலையோடு அனுப்ப போகிறார். உங்களை ஜெயமாய் நிறுத்த போகிறார். இந்த சபைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உங்கள் சமுதாயத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். நீ கீழாகாமல் மேலாவாய். தேவன் உன்னை அறிந்திருக்கிறார். இப்பொழுது ஒப்புக்கொடு. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசி இருப்பாரானார். ஆமென். நன்றி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. இன்றைக்கு விடுதலை. இன்றைக்கு உன் சூழ்நிலையை தலைகீழாய் மாற்றுகிறவர். இன்றைக்கு now thank you Jesus. இந்த மாசத்தின் முடிவு ஜெயமாய் இருக்க போகிறது. இந்த மாசம் புதிய மாசத்துக்குள்ள, புதிய மாதத்துக்குள்ள நீ ஜெயமா போக போற. உன் எல்லைகள் விரிவாக போகிறது. தேவன் உன் கால்களை பாதுகாப்பார், உன் நடைகளை பாதுகாப்பார். நீ நல்ல இடத்திலே உன் கால்களை வைப்பாய். உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம், உன் குடும்பத்துல சமாதானம்,
உன் மனசுல அலை பாய்கிறது. உன் மனசுல எத்தனை அலைகள், எத்தனை அலைகள், எத்தனை அலைகள் அடித்து 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 நீ வேதனையோடு இருக்கிறாய் என்பதை இயேசு அறிவார். உனக்கு சமாதானம். மகளே, உனக்கு சமாதானம். நீ சகித்ததை தேவன் அறிவார். நீ விட்டு கொடுத்ததை தேவன் அறிவார். ஒருவரும் உன்னை ஏமாற்ற விட மாட்டார். உன் தலை ஒரு நாளும் குனிய விட மாட்டார். நீ தலை நிமிர்ந்து நடக்க தேவன் உன்னோடு இருக்கிறார். இப்பொழுது இந்த காலை வேளையில உன்னை ஜெயமாய் நிறுத்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். நீ வெட்கப்படுவதில்லை. உன் வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டத்தனையான பலன் வரும். O kata na mama rakata, o karala dana mashiata, o surrender, surrender, surrender. ஒப்பு கொடுங்க. அப்பா என்ன நிரப்பிடுங்க அப்பா. நீங்க முழுசா எனக்குள்ள இருங்கப்பா. என்ன முழுசா ஒப்பு கொடுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க. வாயை திறந்து அப்பாவோட பேசுங்க. ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். இதுதான் அந்த நேரம். இந்த நேரத்தை விட்டுடாதீங்க. இதுதான் அந்த நேரம். உங்க அருகில ஒருவர் வந்து கொண்டு இருக்கிறார். அவர் நாமத்தை உண்மையில வழங்குவார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ, நன்றி. ஹalleluya, hallelujah, glory, praise the Lord. உன் சுபாவம் மாறும். உன் எரிச்சல் மாறும். உன் வேதனை மாறும். உன் துக்கம் இன்னைக்கு மாறும். நீ வீட்டுக்கு போகும்போது அற்புதம் நடந்திருக்க போகிறது. உனக்கு முன்னால கர்த்தர் போகிறார். உனக்கு முன்னால ஒருவர் போய்கொண்டிருக்கிறார். உனக்கு பின்னால் அவர் மகிமை உன்னை காத்து கொள்ளுகிறது. நீ மேற்கொள்ளுவாய். நீ ஜெயிப்பாய். நீ சாத்தானை மிதிப்பாய். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேல் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். நல்ல துதிங்க. வாயை திறந்து அப்பா பாப்பா ரீகா தரா மசா காத்தா ரூலா பல்ல போஷியாத்தா. இன்றைக்கே ஜெயத்தை எடுக்கிறோம். இன்றைக்கே இப்பவே மறுரூபம். ஓ ஜீசஸ், நீ பாவம் செய்ய முடியாது. பரிசுத்த அலங்காரம் உன்மேலே இறங்கி கொண்டே இருக்கும். கர்த்தர் உன்னை பாவம் செய்ய விட மாட்டார். நீ கீழே விழ முடியாது. தேவன் உன்னை தூக்கி நிறுத்துவார். நீ தைரியமாய் முன்னேறுவாய். தேங்க்யூ ஜீசஸ். உன் வாலிபம் இயேசுவுக்காக. நீ பயந்த காரியத்திலிருந்து உனக்கு விடுதலை. நிரப்பும். அவர்தான் நிரப்புகிறார். அவர்தான் நம்மை நிரப்புகிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி சொல்லுவோம். அப்பாக்கு நன்றி சொல்லுவோம். நான் இன்னும் இயேசுவை போல மாறட்டும். நான் இன்னும் இயேசப்பாவை போல மாறட்டும். நான் அவரை போல மாறட்டும். நான் இருக்கிற வண்ணமா இருக்க விரும்பல. நான் உம்மை போல மாற விரும்புறேன் அப்பான்னு சொல்லுங்க. நான் உம்மை போல மாற விரும்புறேன். நான் இயேசுவை போல மாறட்டும். Thank you, Jesus.